Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.5 இருந்து sum number 2 பார்க்க போகிறோம். tan into cosecant square theta minus tan theta. இப்போ இந்த expression எழுதிக்கலாம். tan theta into cosecant square theta minus tan theta is equal to இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் tan thetaவை காமனாக எடுக்கலாம். அப்போ cosecant square theta minus 1 இல்லையா? இப்போ இந்த cosecant square theta minus 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இதோ இருக்கு பாருங்க, cot ஸ்கொயர்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ tan theta into cot square theta அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த tan theta into cot square thetaவை நமக்கு ரெசிப்ரோக்கல் படி 1 by cot அப்படின்னா அது tan. ஓகே, அப்போ cot ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அப்போ 1 by tan அப்படின்னா அது cot. நமக்கு ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி தெரியும் cot theta. அப்போ cot thetaவை எடுத்துட்டு 1 by tan ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா, 1 by tan ஸ்கொயர் theta. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by tan இருக்கும். 1 by tan நம்ம என்னன்னு எழுதலாம், அகைன் காட்னு எழுதலாம். இதை இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். எப்படின்னா இந்த ஸ்டெப்லேருந்து tan இருக்கு இல்லையா, அந்த டேனை வந்து 1 by காட்னு போட்டுக்கலாம் இன்ட்டு காட் ஸ்கொயர் theta. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாகவே நமக்கு காட் தீட்டான்னு வந்துடும். ஆன்சர் வந்து காட் தீட்டா, டி ஆப்ஷன். ஓகே, நம்ம ஆன்சருக்கு தகுந்த மாதிரி ஐடென்டிட்டிஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். இந்த ஐடென்டிட்டிஸ் நான் கிராப் பண்ணி காமிக்கிறதுலாம் இந்த சம்முக்கு பக்கத்தில் ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.